சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்பொழுது உங்களை இந்த நாட்டின் சர்வாதிகாரிணி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ, எனக்கே அறைகூவல் விடுகிறாயா? மாமன்னரின் நம்பிக்கையை பெற்றுவிட்டோம் என்ற ஆணவத்தில் பேசுகிறாயா? இந்த சர்வாதிகாரியின் சக்தி என்ன என்பதை விரைவில் நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். நீ சொன்னபடி என் கணவரை மாமன்னரே வந்து விடுவித்து அழைத்து வரும்படி செய்வேன். அந்த காட்சியை பார்ப்பதற்காகவாவது சிறிது காலம் நீ உயிரோடு வாழ அனுமதிக்கிறேன். பிழைத்து போ. என்னுடைய உயிர் தாங்கள் பறித்து செல்லும் அளவிற்கு அவ்வளவு எளிதானது அல்ல. நான் அக்னி குஞ்சு. எத்தனை முறை நெருப்பில் போட்டாலும் புதிய சிறகுகளை பெற்று வெளிவருவேன். சோழ நாட்டிற்கு எதிரான அனைத்து தீய சக்திகளையும் நிச்சயம் அழிப்பேன். நான் என்ன ராஜகுமாரியா? நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு உடனே செல்வதற்கு? நான் சாதாரண பணிப்பெண் தானே. பணிப்பெண்ணான நான் தங்களிடம் நின்று பேசுவதையே தவறு என்பார்கள். நாம் ஒருவரையொருவர் காதலிக்கிறோம் என்று சொன்னால் கை கொட்டி சிரிப்பார்கள், நம்பவே மறுப்பார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பார்த்து அதிசயிக்கும்படி மன்னரின் அனுமதியோடு முறைப்படி உன்னை மணந்து அழைத்துச் செல்கிறேன் பார். அதற்கு பிறகு உன்னை யார் பணிப்பெண் என்று சொல்ல முடியும்? அறிமுகப்படுத்தாமலேயே நீங்களே அறிமுகமாகிவிட்டீர்கள், அப்படித்தானே? ஆமண்ணா. அண்ணனா? ஓ, அது இன்னும் உனக்கு தெரியாதா? இவள் என் தங்கை, சோழ நாட்டின் இளவரசி. வாருங்கள் இளவரசியாரே. தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் இருக்கும் இடத்திற்கு வராமல் நான் வேறெங்கே போக முடியும்? நானோ பாண்டிய நாட்டின் ஒரு சாதாரண படைத்தலைவன். தாங்களோ சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசி. தாங்கள் என்னை தேடி வருவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் உங்களுக்கு உகந்ததாகாதே? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இப்போது என்ன நடந்து விட்டது? செய்வதெல்லாம் செய்துவிட்டு என்ன நடந்தது என்று கேட்கிறீர்களே. சோழ நாட்டு ராஜகுமாரி வேறு நாட்டு படைத்தலைவனோடு பழகுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். அப்படியென்றால் என்னோடு பேச மாட்டீர்களா? பேசி பேசி என்னை ஏமாற்றியதெல்லாம் போதும். இதற்கு மேலும் இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் பணிப்பெண் என்று சொல்லிக் கொண்டதை தானே உங்களை ஏமாற்றுவதாக கருதுகிறீர்கள்? அதற்கான காரணத்தை அறிந்தால் இப்படி கோபப்பட மாட்டீர்கள்.
அப்படி என்ன காரணம்? தங்களைக் கண்ட முதல் நாளே தாங்களும் என் தமையனும் பலப்பரட்சியில் ஈடுபட்ட நாளாக அமைந்தது. தாங்கள் வெல்வதற்கான வாய்ப்பிருந்தும் அதை விட்டுக் கொடுத்ததும் அதற்கான காரணத்தை விளக்கியதும் என் நெஞ்சை நெகிழச் செய்தது. அன்று உங்கள் மீது ஏற்பட்ட அன்பு படிப்படியாக வளர்ந்து காதலாக மலர்ந்தது. என்னை தாங்கள் கண்ட முதல் நாள் என்னை பணிப்பெண்ணாக கருதும்படி அமைந்தது. அதனால் நெருங்கி பழகிய உங்களிடம் நான் இளவரசி என்பதை கூறிவிட்டால் தங்கள் அன்பை இழக்க நேருமோ என்று அஞ்சினேன். அதை தவறு என்கிறீர்களா? சோழ நாட்டு ராஜகுமாரி பாண்டிய நாட்டு படைத்தலைவனோடு பழகுவது தவறில்லையா? பாண்டிய நாட்டு படைத்தலைவர் சோழ நாட்டு பணிப்பெண்ணை மணந்து கொள்ள தயாராக இருந்தாரே, அது சரி என்றால் இதுவும் சரிதான். பரந்த சாம்ராஜ்யத்தை அரசாளும் மாமன்னர் ஒரு படைத்தலைவனுக்கு தன் மகளை தர சம்மதிப்பாரா? மகளின் கருத்துக்கு மாறாக எதையும் செய்யாத தந்தை இதை மட்டும் மறுத்து விடுவாரா என்ன? இல்லை இல்லை, இது வீண் கனவு, நிறைவேற முடியாத காதல். மீண்டும் மீண்டும் சந்தித்து வானத்தை தொடும் அளவிற்கு ஆசைகளை வளர்த்துக் கொண்டு அது பூமியில் விழ நேர்ந்தால் அதனால் ஏற்படும் காயத்தின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வடு காலமெல்லாம் நிலைத்து நின்று வேதனைப்படுத்தும். அதைவிட இப்பொழுதே அவரவருக்குரிய இடத்தில் அமைதியாக நின்றுவிட்டால் சிறு வலியோடு போய்விடும். ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்? இன்றே என் தாய் தந்தையரிடம் சென்று நம் காதலை பற்றி சொல்லட்டுமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏன் நடக்காது? நம் காதல் உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் நிறைவேறியே தீரும். காதலுக்காக அரச வம்சத்தையே துறந்த சில வரலாறுகளை நாம் படித்ததில்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தால் நானும் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதற்கு அவசியமே இல்லாதபடி மாமன்னரும் மகாராணி யாருமே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தும்படி செய்கிறேன் பாருங்கள். வா மங்கம்மா, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நேரமாக ஆக காரியத்தை சாதித்து விட்டுத்தான் வருவாய் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த முத்து நகையை தீர்த்து கட்டிவிட்டாய் அல்லவா? உன்னிடம் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதை நிச்சயம் செய்துவிட்டுத்தான் வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். எங்கே, எப்படி அதை செய்தாய்? மன்னித்து விடுங்கள். இந்த முறை உங்களின் நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என்ன சொல்கிறாய்? முத்து நகையை கொல்ல நான் போட்ட திட்டம் நிறைவேறவில்லை. அவள் தப்பித்து விட்டாள். இதை சொல்வதற்குத்தான் இவ்வளவு வேகமாக இங்கு வந்தாயா? உன் தமையனுக்காக எத்தனையோ காரியங்களை சாதித்து அவர் அன்பை பெற்றிருக்கிறேன் என்று பெருமை பேசுவாயே. உன் கணவனுக்காக இந்த ஒரு காரியத்தை கூட உன்னால் நிறைவேற்ற முடியவில்லையா? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தேனே, நிச்சயம் அதை நீ நிறைவேற்றுவாய் என்று நம்பியிருந்தேனே. எல்லாமே தவறாக போய்விட்டது. உண்மையிலேயே அதை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்படி அது நடக்காமல் போய்விடும்? அரண்மனைக்கு வந்திருக்கும் நேரத்தில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் எப்படியும் உண்மையை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் தான் நான் எச்சரிக்கையாக செயல்பட்டேன். நஞ்சூட்டப்பட்ட மாம்பழங்களை அவள் காட்டில் திரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கொடுக்க நான் ஏற்பாடு செய்தேன். ஆனால் அவள் அதை உண்ணாமல் தப்பித்து விட்டாள். கதை அளக்காதே. இதனால் எல்லாம் ஒருவரை எப்படி சாய்த்து விட முடியும்? ஏதோ நானும் முயற்சி செய்கிறேன் என்று எதையோ செய்துவிட்டு அவள் எப்படியோ தப்பித்து விட்டாள் என்கிறாய். அவளால் தான் நான் சிறையில் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? அவளை அழித்தால்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும் என்று உனக்கு தெரியாதா? நான் சிறையில் படும் வேதனை உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. அதனால்தான் இப்படி அலட்சியம் காட்டுகிறாய்.
நான் உங்களுக்கு என் நிலைமையை எப்படி புரிய வைப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சிறைப்பட்டு இங்கு வந்த பின் நான் மட்டும் அங்கே நிம்மதியாக இருக்கிறேன் என்று நினைத்தீர்களா? இந்த சிறைக்கு நீங்கள் வந்தது முதல் எனக்கு அந்த அரண்மனையே சிறையாகத்தான் இருக்கிறது. தங்களை சிறையில் அடைத்த தமையனிடம் நானும் வெறுப்படைந்திருக்கிறேன். ஆனால் நான் அதை சற்றேனும் வெளிப்படுத்திவிட்டால் அவரது நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விடுவேன். அதற்கு பிறகு என்றேனும் ஒரு நாள் உங்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அந்த கரிகாலன் என்ன என்னை விடுவிப்பது? எங்கே, எப்போது, எப்படி இங்கிருந்து போக வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு முன் அந்த முத்துநகையின் கதையை முடித்துக் காட்டு. அதுதான் எனக்கு வேண்டும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல. அவள் மீது உங்கள் மனதில் கனன்று கொண்டிருக்கும் வஞ்சம் எனும் தீ எனக்குள்ளும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அதன் வேகம் எப்படிப்பட்டது என்பதை அவளது சாம்பலை கொண்டு வந்து காட்டி நிரூபிக்கிறேன். நான் வருகிறேன். வாழ்க வேலிற்குடி மன்னர். பாத்திருமா? என்ன சரியான நேரத்தில் அங்கு போய் சேர்ந்து விட்டாயா? விஜய பூபதியை சந்தித்தாயா? சந்தித்தது மட்டுமல்ல பிரபு, அவருடன் இருக்கும் உரிமையும் பெற்றுவிட்டேன். அவருக்காக பணிபுரியும் வாய்ப்பையும் பெற்றுவிட்டேன். இப்போது எதற்காக வந்திருக்கிறாய்? விஜய பூபதி ஏதாவது செய்தி அனுப்பியிருக்கிறாரா? ஆம் பிரபு, வாய்மொழியாக இல்லாமல் ஓலையாகவே எழுதி என்னிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இல்லாவிட்டால் நீ இப்போது இங்கு வந்திருக்க மாட்டாயே. கொடு அதை. இந்தாருங்கள் பிரபு. பிரபு, இது பற்றி அங்கு ஒரு விவாதமே நடந்தது. அவரது துணைவியார் செய்த முயற்சி தோல்வியடைந்து விட்டதாம். அதனால் இனி தாங்கள்தான் இதனை செய்ய முடியும் என்று இந்த ஓலையை எழுதி என்னிடம் கொடுத்து அனுப்பினார். அப்படியானால் இதில் எழுதியிருப்பது என்னவென்று உனக்கு தெரியுமா? என்னவென்று சொல் பார்ப்போம். புலவரின் மகள் முத்து நகைதான் அவர் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தவள். அதனால் அவளை கொன்றுவிட வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். அதற்காக அவரது துணைவியார் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அது தோல்வியடைந்து விட்டதால் இதற்கெல்லாம் நீ தகுதியில்லை, எனது அருமை நண்பர் இருங்கோவேல் ஒருவரால் தான் அதை சாதிக்க முடியும் என்று அவர் தன் துணைவியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் அவர் இப்போது தங்களை நாடி வந்திருப்பது பொருத்தம் தானே பிரபு? எல்லா விஷயங்களும் எல்லா நேரங்களிலும் பொருத்தமானதாக இருந்துவிட முடியாது. அப்படியானால் முத்துநகை விவகாரம்? இப்படி சத்தம் போட்டு பேசாதே. இது நமக்குள்ளே இருக்க வேண்டும். செந்தலையாருக்கு கூட தெரியக்கூடாது. நீ வரும்போது அவரை சந்தித்து விட்டு வந்தாயா என்ன? இல்லை இல்லை, நேராக இங்குதான் வருகிறேன். அப்படியே அவரை சந்தித்திருந்தாலும் தங்களின் ஆணை இல்லாமல் அவரிடம் இதை பற்றி பேச மாட்டேன். பலே பலே திருமாறா, இவ்வளவு சாமர்த்தியமான உன்னை விஜய பூபதியின் பணிக்காக தேர்ந்தெடுத்ததை நினைத்து நான் மகிழ்கிறேன். தங்களது நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நான் நடந்து கொள்வேன். நல்லது. ஓலையை சேர்த்து விட்டாய் அல்லவா? மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ புறப்படு. என்ன? ஓலையை படித்துவிட்டு தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்பாரே. ஏதும் சொல்லவில்லை என்றால் சங்கடப்படுவாரே. நீ சொல்வதும் சரிதான். முத்துநகை விவகாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி அவர் யார் மூலமாகவும் முத்துநகை கொல்லும் முயற்சியில் இறங்க வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல்லிவிடு. எந்த காரணத்தை கொண்டும் எவரையும் இந்த காட்டுக்குள் அனுப்ப வேண்டாம் என்று
நான் வலியுறுத்தி சொன்னதாக சொல்லிவிடு. எது எப்போது நடக்க வேண்டுமோ அது அப்போது நிச்சயம் நடக்கும் என்றும் சொல்லிவிடு. இது போதும் பிரபு, நான் விடை பெறுகிறேன். போய் வா. அரண்மனை வாசம் ஆபத்தின் சகவாசம் என்று பெரியவர்கள் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. அந்த மங்கம்மாவை நம்பி இந்த வேலையில் இறங்கியது பெரும் தவறாக போய்விட்டதே. முத்துநகைக்கு தெரிந்து விட்டது என்ற உடனே என்னை கொன்றுவிடவே தீர்மானித்து விட்டாளே. எப்படியோ அந்த முத்துநகையால் தப்பித்தேன். நான் யாரை கொல்ல அந்த பழத்தை தந்தேனோ அவள்தான் மங்கம்மா என்னை கொல்ல வரும்பொழுது காப்பாற்றியிருக்கிறாள். அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகலாமா? இந்த அடர்ந்த காட்டில் எங்கென்று தேடுவது? பெருமா, நில். யார் நீ? என்ன விழிக்கிறாய்? இங்கு எதற்காக வந்தாய்? நான் சொல்லி பொறுக்கிறதுக்காக வந்தேன். அதற்கு இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? அங்க எல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அதனால தான். பெருமா, முதலில் அந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று பார். பொற்காசுகள். ஏய், உனக்கு இந்த பொற்காசுகள் எப்படி கிடைத்தது? யார் கொடுத்தார்கள்? உண்மையை சொல். நீ எதற்காக இங்கு வந்தாய்? இதுவரை உளவறிந்து இங்கு எதை கண்டுபிடித்தாய்? இங்கு இதற்கு முன் எத்தனை முறை வந்திருக்கிறாய்? சொல். ஒரே ஒரு முறைதான் வந்தேன். மாம்பழம் விற்கிறதுக்காக வந்தேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. எங்களிடம் அகப்பட்ட பின் அவ்வளவு எளிதாக தப்பிவிட முடியுமா? பெருமா, இவளை இந்த மரத்தில் கட்டிவை. வேண்டாம் வேண்டாம். இவளிடம் இப்படியெல்லாம் கேட்டால் பதில் கூற மாட்டாள். விசாரிக்க வேண்டியவர் வந்து விசாரித்தால் உண்மைகள் தானாக வெளிவரும். கட்டு அவளை. வேண்டாம், என்னை விடுங்க. நான் எந்த தப்பும் செய்யல. விடுங்க, என்னை விட்டுடுங்க. கட்டி போடாதீங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன், இங்க வர மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் எந்த தப்பும் செய்யல. பெருமா, இவளை எச்சரிக்கையாக பார்த்துக்கொள். ஆகட்டும். என்னை விட்டுடுங்க.